ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எத்தனை கொசு பேட் வாங்கினாலுமே அடிக்கடி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். தெரியாமல் கை தவறி கீழே போட்டால் கூட அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அப்படி வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்மளுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டரியை வச்சு ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டாச்சு. அதில் இந்த மாதிரி பார்ட்டாக பிரிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துருக்கிற மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். இப்போ வந்து நான் அந்த பீஸ் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது எதுக்கு கட் பண்ணுறேன்னு பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மார்க்கரோ பென்னோ யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. நார்மல் சிசர்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து திக்னஸாலாம் இருக்காது. இப்போ வந்து அது கார்னர்லாம் ரொம்ப நீட்டிட்டு நம்மளுக்கு வந்து கம்மி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, குத்தும் இல்லை. அதுக்காக இந்த மாதிரி ஒயருக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா டேப்பு, அந்த டேப் வச்சு அப்படியே நான் வந்து அந்த டேப்போட சென்டரில் ஒட்டிட்டு அப்படியே 2 சைட்லேயும் நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு எப்படி ஒட்டுறேன்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரியான டைப்பில் நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அது கிழிக்காமல் இருக்கும் கையில். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றியும் ஒட்டி விட்டாச்சு. இப்போ கலர் டேப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேப்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அதில் ஒட்ட மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி ஒட்டுனதுக்கப்புறம் நம்ம சிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வந்து வேஸ்டேஜெல்லாம் அதில் வந்து தெரியாமல் போடும்போது அப்படியே போய் சிங்கில் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு மாட்டிக்கும். நம்மளால் வந்துட்டு தண்ணியும் போகாது, நம்மளால் க்ளீன் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரியான டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நெட்டு வச்சு விட்டோம்னா அந்த வேஸ்டேஜெல்லாம் இதிலேயே கரெக்ட் ஆகிக்கும். நம்ம வந்து நீட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரியான இதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா, 2 பீஸ் ஒரே மாதிரி, அந்த பீஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நெட்டாக 2 பீஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து அது ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபிட்டாக இருந்தது தான். அதனால் நம்ம வந்து கழட்டும் போது எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து மறுபடியும் அதுக்குள்ளாரே இப்படி வச்சு இந்த மாதிரி 3 சைட்ஸுமே நம்ம வந்துட்டு அது கழண்டு தனித்தனியாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டைட்டாக வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம். அந்த நெட்டோட ஹோல்குள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி 3 சைட்ஸுமே நம்ம வர மாதிரி நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 சைட்ஸு கட்டினதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோல்லையுமே இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக விட்டு இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க. இந்த 2 ஹோல்லையும் வந்துட்டு த்ரெட்டை விட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மெட்டல் பேங்கில் நம்மளது பழசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெட்டல் பேங்கில் வந்து 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி நான் மாதிரி நான் வந்து வளைச்சி ஹூக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஹூக் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பழைய மெட்டல் பேங்கில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து வளைச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெட்டில் அங்கங்கே நம்ம வந்து தேவையான இடத்துல இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு மாட்டி வைக்கிறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்ககிட்ட இந்த சில்வர் கப்ஸ் தான் இருக்கிறதுனால நான் இதை காமிக்கிறேன். கண்ணாடி கப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்பவே சேஃப்டியாக வச்சுருக்கணும். அந்த கப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம கிச்சனில் இருக்க விண்டோ கம்பியில் வந்து அழகாக ஹூக்கு வச்சு மாட்டி விட்டுட்டு கூட நம்ம வந்து அழகாக இப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து கரண்டி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். ஒரு பக்கம் இந்த மாதிரி கப்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கம்பி வந்து அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, ஒரு இன்னொரு பீஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கையை கிழிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு டேப் ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இன்னும் 2-3 ரோல் டைம் கூட நம்ம வந்து சுற்றிக்கலாம். ஒன்று மேலே ஒன்றையே மறுபடி வர மாதிரி. இப்போ சுற்றினதுக்கப்புறம் ஒரு சைடை மட்டும் இப்படி பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கூம்பு மாதிரி வர மாதிரி நம்ம வந்துட்டு வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி நான் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வளைச்சி விட்டுட்டு அந்த 2 பீஸும் ஒன்று மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன்று மேலே இருக்கிறத ஒன்றை வந்து இப்படி வச்சு நம்ம வந்துட்டு ஒரு த்ரெட்டு வச்சு ஒரு இடத்துல மட்டும் இப்படி கட்டி விட்டுறலாம். கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகாக வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஆணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம அழகாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2-3 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு மெயின் டோர் கிட்டேயோ இல்லை வந்து நம்மளுக்கு தேவையான அழகாக வந்துட்டு இந்த இடத்துல இருந்துச்சு நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு வாலில்
வந்து இந்த மாதிரி அழகாக மாட்டி விட்டு வந்து ஹேங்கிங் ஃப்ளவர் வாஷாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். மெயின் டோரில் கூட 2 சைட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரெசென்டபுளாக இருக்கும். 2 சைடும் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் வந்து வச்சு விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டி விட்டுட்டு நம்ம பேஸ்கெட் பால் மாதிரி கூட இதை வந்து அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி சைஸ் பாலாக இருந்துச்சுன்னா அழகாக தூக்கி போடுறதுக்கு நம்ம குட்டீஸ்க்குலாம் ஒரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டில் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். இப்போ இதையே வேறு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கடையிலேயே நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டாயை இப்படி தூக்கி வந்து பால் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு இப்படி தூக்கி நம்ம வந்துட்டு மறுபடியும் அதிலே கேட்ச் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கூட விளையாடலாம். அப்படி இல்லைன்னா பாலை தனியாக கையிலேயே தூக்கி போட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த இதில் வந்து பிடிக்கிற மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2-3 விதமாக இதை வச்சு நம்ம வந்து பசங்களுக்கும் கேம்ஸுக்கும் யூஸ் ஆகும். அவங்களுமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இப்படி தூக்கி போட்டுட்டு இப்படி பிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்குள்ளாரையே இப்படி வச்சு இப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். இப்போ வந்து கீழே இந்த ஹேண்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேட்டரியோடு இருக்கிற மாதிரி ஹேண்டில் இருந்துச்சுல்ல, அந்த ஹேண்டில் வந்து வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். உள்ளே வந்து எதுவுமே எடுக்கவே இல்லை. எப்படி பிரிச்சதோ அப்படியே தான் இருக்குது. உள்ளே இருக்கிற பேட்டரி அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இதே மாதிரி செட்டப்பில் இருக்கும்போதே நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உள்ளே இருக்கிறதுல கழட்டிடுங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இதுக்குள்ளே அந்த மேலே ஹோல் இருந்துச்சுல்ல, அந்த ஹோல்குள்ளே நான் வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதே வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு நின்றுக்கும். அப்படி உள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா கீழே வந்து பேலன்ஸிங்காக ஏதாச்சும் வந்து அட்டை வந்து கொடுத்து 2-3 இது ஹைட்டு வந்து அட்டை கொடுத்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேபிள் மேலே, சிஸ்டம் டேபிள் மேலே, ரைட்டிங் டேபிள் மேலே அழகாக நம்ம வந்து வச்சு விட்டுறதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இது வந்து ஹேண்டிலில் தான் பண்ணியிருக்கோம், மஸ்கிட்டோ பேட்டில் ஹேண்டிலில் தான் பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் தெரியல. அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். அதுக்கு மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா இது 2 பீஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 2 பீஸை வச்சு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது ஒன்று மேலே ஒன்று வந்து அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நம்ம வந்து இப்போ ஒட்டிக்க போகிறோம். இப்போ இதே செட்டப்பில் தான் ஆல்ரெடி இருந்துச்சு. அதே மாதிரியே நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த மாதிரியான க்ளூ ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரியான க்ளூ இருக்குதோ அந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு நம்ம வந்து 3 சைட்ஸ்லேயும் வந்துட்டு த்ரெட்டு வச்சும் நம்ம வந்து கட்டிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே த்ரெட் வச்சு கட்டுறதா இருந்தாலும் ஓகே, நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இதோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த அட்டையில் வந்து கார்ட்போர்ட் அட்டையில் வந்து நான் அவுட்லைன் கொடுத்து நான் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் மட்டும், ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் ஒரு பீஸ் மட்டும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து அப்படியே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை தூக்கி இதுக்கு மேலே வந்து ஒட்டிக்க போகிறோம். அந்த மேலே வந்து ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் இருக்கிறது அளவு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லாவே நீட்டாக அழகாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து ஒட்டி முடித்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒயிட் ஷீட் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஒயிட் ஷீட் இல்லைனாலும் நீங்கள் ஏதாச்சும் டெக்கரேஷன் கவர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இது கார்னர் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அமைதியாக இருங்க கவி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத. அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை வந்து இந்த மாதிரி எடுத்து வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து 4 ஷீட் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே வந்து அந்த இது மேலே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த குண்டூசி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டி மேக்னெட் இருந்துச்சுன்னா பேக் சைடில் ஒன்று, இந்த இதுக்கு மேலே பேப்பருக்கு மேலே ஒன்று வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து கீழே கலண்டு விழுக்காது. ஏன்னா மேக்னெட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த குண்டூசி கூட அழகாக நம்ம வந்து சொருகி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து அது கார்ட்போர்ட் அட்டை தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே உள்ளே சொருகிக்கும். இந்த மாதிரி கயிறை வந்து ஒரு ஆணியில் மாட்டி விட்டுட்டு
எழுதிட்டு நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மளிகை செலவு தீர்ந்து போனதெல்லாம் வந்து எழுதி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா காய்கறி ஏதாச்சும் இது வந்து வேணுங்கிறத வந்து எழுதி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா கிட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரியான டிஃபன் வந்து லஞ்செலாம் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து எழுதி வைக்கிறதுக்கு, 1 வீக் தேவையான லஞ்ச் வந்துட்டு எழுதி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.